8 மணி ஆனாலும் சுத்தமாக எந்திரிக்க முடியல. எந்திரிச்சு ரெடியாகி ஆப்தால் போஸ்டிங் போனால் எல்லோரும் பேஷண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்காங்க. சரி நானே திரும்பி ஹாஸ்டலுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்பி போனேன். ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. அவசர அவசரமாக போகிற மாதிரி இருக்குது. போனதுக்கப்புறம் பார்த்தா நான் ஆப்தால் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது, சரி நானும் எதை பண்ணலான்னு பார்த்துட்டு ஐஓபி மெஷர் பண்ண ஆரம்பித்தேன். இவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லோரும் நான் விளாக் எடுக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் உஷாராக இருக்காங்க. அப்புறம் எல்லாம் சர்ஜரி மாடல்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம ரொம்ப கேஷுவலாக போஸ்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துட்ருக்காரு. சரி அப்புறம் லஞ்சில் போய் கொஞ்ச நாள் செக் பண்ணிட்டு மாடல்ஸ் வந்து உட்காந்து எழுத ஆரம்பித்தோம். எழுதிட்டே இருந்தோம். அப்புறம் பின்னாடி ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தான். அதனால் அப்படியே ஒன்று ஸ்லோ மோஷனில் பிடிச்சி போட்டேன். பார்த்துக்கோடாடி. அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு. ட்ரெண்டிங்காக ஒரு ரீல் பார்க்கலான்னு பார்த்துட்டு அப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் சர்ஜரி ஆர்த்தோ ரெண்டுமே முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்டல் கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே நான் போய் என் புக்கில் செகண்ட் சாப்டர் எழுத ஆரம்பித்தேன். 8000 வேர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். 80,000 எடுத்து ஒரு நாவல் எழுதிடலாம். அப்புறம் ஆப்தால் படிக்க ஆரம்பித்தேன். 7 o'clock வரைக்கும் சாப்பிட்டு கீழே பசங்களோட கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே வெளியே போனேன். செம்ம பனி இன்றைக்கி. அப்புறம் எதிர்ச்சியாக ஸ்டடி ஹால் போனால் இந்த 2 திருட்டு பசங்களும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கானுங்க. சரி நாமளும் உட்காந்து படிப்போம்னு சொல்லிட்டு ஆத்தால் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஜஸ்ட் 1/2 டைம் மட்டும் தான் படிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பெருசாக முடியல. எக்ஸாம் ப்ரெஷர் என்ன கூட ஃபீல் ஆகலை. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பாய்.